வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த 3 டைப்பான அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதில் வந்து ஆலில் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணால் மட்டும் தான் என்னோடய வீடியோ வந்து அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். Let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand. Friends, welcome to my video. நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PUBG லோகோ வந்து ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுவது எப்படின்னு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த லோகோ உங்களுக்கு தேவையான லோகோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் PNG-ஆக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் கிரியேட் பண்ண போகிறோம். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து லோகோ வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு வந்து PicsArt தான் உங்களுக்கு மெயினானது. PicsArtல கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போவோம். சரிங்களா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்பீடாக பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் PicsArtக்குள்ளே இருக்கேன். பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு இருக்குல்ல, நீங்கள் PicsArt போய் அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் இந்த பேக்ரவுண்டில் போய்ட்டு நான் இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்களே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? ஷீல்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் அது ஷீல்டு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பிளாக் கலர் ஷீல்டு தான். சரிங்களா? இங்கே கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இந்த ஷீல்டு தான் இது. சரிங்களா? இது பேக்ரவுண்டில் வச்சா நல்லாயிருக்கும். லைட்டாக சுருக்கி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். இதில் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லோகோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி நான் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த லோகோ நான் எடுத்துருக்கேன். சரிங்களா? இது லைட் ரூமில் போய்ட்டு நல்லா கலர் நல்லா டார்க்காக பண்ணிவிட்டேன். சரி, நீங்களாம் லைட் ரூமில் போய்ட்டு டார்க் பண்ணிவிட்டு பின்னாடி ஒயிட் கலர் வரும் பேக்ரவுண்டு. அது ஒரு ஆப் வச்சு நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? இல்லை PicsArtல கூட நீங்கள் ஆட்டோ மோடில் கொடுத்தீங்கன்னா PNG கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீல்டுக்குள்ளார வந்து அந்த லோகோ வைக்கணும். கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கீழே வந்து கேப் இருக்கும், அதை விட்டுருங்க. கரெக்டாக அந்த இந்த கை கன்னுலாம் கொஞ்சம் வெளியே இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால் அட்டாச் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லப்பரில் வந்து அழிக்கணும். சரிங்களா? லப்பரில் ஆர்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு சைஸ் அதே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு காலை வந்து இதுக்கு கரெக்டாக சேமாக அழிக்கிற மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்புறமா நான் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா PUBGயோட டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் வந்து நான் ஒரு ட்ரான்ஸ்லேட் கொடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். இது வந்து நான் ட்ரா ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ட்ரா ஆப்ஷனில் போய்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா PUBGயோட லோகோ வந்து நான் அதே கலரில் சேமில் எடுக்கணும். ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். சரிங்களா? உங்களுக்கு காட்டுறேன். இதேமாரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் வந்து அதேமாரி கொடுக்கலாம். PUBGயோட எப்படி இருக்குன்னு இந்த டைட்டில் வந்து நான் இப்போ அதே கலரில் வந்து நான் பண்ண போகிறேன். சரிங்களா? மேலே வந்து எம்டி லேயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் இருக்குது. சரி, பெயிண்ட் பண்ணுறது கலர் ஆப்ஷனுக்கு நான் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ கலர் கொடுங்க. ஆட்டோ கலரில் பார்த்தீங்கன்னா இல்லை அதை அழுத்திட்டு தான் கூட அந்த கலர் வரும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கும். நிறைய டிசைன் இங்கே இதில். அப்புறம் வந்து ஃபுல் கொடுங்க. ஃபுல் கொடுத்துட்டு இங்கே சின்னதாக ஒரு கட்டம் ஒன்று போடுங்க. ஒரே ஒரு கட்டம் அதை நம்ம எடிட் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு மேலே இருக்கிற ஒரு கலர் வந்துச்சு. அதேமாரி அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிக்கிட்டுனா இந்த கலர் வரும். அதேமாரி மஞ்சள், லைட் மஞ்சள். இது பார்த்திங்கன்னா தெரியுது, லைட் மஞ்சள். இல்லைனா இது வானா ரொம்ப லைட் ஆகிடுது. ஓகே, இதேமாரி அதை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? போட்டு கீழே வந்து ஆரஞ்சு இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். பார்த்துட்டு அதேமாரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது மேலே போடுங்க. கட்டத்துக்கு மேலே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மேலே இது சூப்பராக வரும். நான் ஒர்க் பண்ணது ஐடியா வந்தது, நான் பண்ணி பார்த்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த PUBG மொபைல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் 2 போதும். பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். அப்புறம் நான் கிளிக் பண்ணிவிட்டு இதுவும் நான் சேவ் கொடுத்துக்கிறேன். அப்படியே வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டை கொடுக்கணும். மறுபடியும் எம்டி லேயரு. ஸோ அப்படியே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ இது பண்ணலை, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்கெட்ச் பண்ண பார்த்தீங்களா, இதை ஆட் பண்ணிடலாம். இதை கிராப் பண்ணிக்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட சேனலுக்கு நேமு இல்லை உங்கள் பேர். இப்போ நான் புதுசாக ஒரு கேமிங் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோடய பேரை நான் கொடுத்துக்கிறேன், PUBG மெர்சல் விஜய். கூட சீக்கிரத்தில் நான் ரெடி பண்ணுறேன் சேனலை. அதுக்காக தான் நாங்கள் லோகோலாம் ரெடி பண்ணுறேன். இது கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய நேமு. PUBG மெர்சல் கொடுத்துட்டு மெர்சல் இருக்குன்னு கொடுத்துட்டு விஜய் அழிச்சிட்றேன். மெர்சல் கொடுத்துட்டு ஸ்பேஸு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு மேலே மட்டும் PUBG மெர்சல் கொடுத்துட்றேன். நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் டச் பண்ணும்போது அந்தந்த லேயரில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட்னால் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகும் இது உங்களுக்கு பண்ணும் போது. PUBG கொடுத்துட்டு நான் PUBGக்கு எப்படி இருந்தது அதேமாரி பிளாக் கொடுத்துக்கிறேன். தீம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேமிங் சீரிஸ் முடிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு தமிழ் ஃபான்ஸு அப்புறம் கேமிங் ஃபான்ஸ்லாம் நிறைய நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சீக்கிரமாக கொடுக்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபான்ஸ்லாம் வரும். நான் கேமிங்க்கு வந்து நல்ல ஃபான்ஸாக கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வரும், தமிழே பண்ணுறேன் சரிங்களா. கேமிங் ஃபான்ஸ் வந்து நிறைய ஃபான்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது நல்லா இருக்கா? உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எந்த மாரி வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ செம்மையாக இருக்குது. ஆனால் கேமிங் பண்ணும்போது சில பேர் புரியணும், இந்த ஃபான்ஸ் வந்து புரியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் நான் டீசெண்டாகவே நான் வச்சுக்கிறேன். டீசெண்டானா கொஞ்சம் டீசெண்டாக வைக்கணும். அப்போ தான் பார்க்குறவங்க வந்து படிச்சுட்டு பார்க்குறவங்க வந்து நேம் படிச்சுட்டு அவங்க சேனலில் ஜாயின் பண்ணுவாங்க, என்ன சேனல் பார்ப்பாங்க. ஓகே, நான் அது தேடுறதுக்குள்ளே டைம் ஆகிடும் போல். ஓகே, இது போதும். பார்த்தீங்கன்னா அந்த லேயர் டச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் இந்த லேயர்ஸ் வைக்கலாம். எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? இப்போ 7 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கு சாரி. வெளியே வந்துட்டு அந்த கிளிக் பண்ணுங்கள். அதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகும்னு நினைக்கிறேன். முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டொம்மா காட்டிடுறேன், ரொம்ப வேலை கொடுக்குது. ஓகே, இப்போ நேம் கொடுத்துட்டேன். அதேமாரி அந்த கலர் ரெடி பண்ணல, அதை கொஞ்சம் கிராப் பண்ணி ஓரம் வச்சிடலாம். இது இல்லை, இது இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த கலர் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓரம் வச்சிடலாம். இப்போ மறுபடியும் வந்து கீழே டச் பண்ணி டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இப்போ நான் PUBG மெர்சல் கொடுத்தேன். இப்போ விஜய் கேமிங் கொடுக்குறேன். கேமிங் கொடுத்துட்டு அதேமாரி ஃபான்ஸ் வந்து பாம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபான்ஸ் நல்லா ஃபான்ஸாக நீங்கள் சேமாக கொடுக்கலாம் ஒரேமாரி. நான் இப்போ வீடியோக்காக ஒரு ஃபார்மாலிட்டி நான் கொடுக்குறேன். நீங்கள் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் பக்காவாக பண்ணுங்கள் சரிங்களா. பார்த்து கரெக்டாக அதுக்கு ஒட்டுற மாரி நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ், எடிட் பண்ணும்போது எனக்கு கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேயர் இருக்குல்ல, இப்போ அந்த கலரை வந்து அப்படியே எடுத்துன்னு வந்துட்டு பேக் செல்ல போதா சரி, அப்படி டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கலரை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கிராப்பில் போயிட்டு அந்த கலரை நம்ம ஸ்விட்ச் பண்ணிவிட்டு கீழே ஆரஞ்சு கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், மேலே மஞ்சளை கட் பண்ணிடுறேன். அப்படியே அது சென்டராக எடுத்துகிட்டு வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை விட்டு மல்டிப்ளேயர் கொடுங்க, கரெக்டாக ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கும் மேலே சேவ் ஆகுது. நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி சேமாக இருந்தால் கொடுங்க. இல்லை நீங்கள் இது மட்டும் வேணும், கீழே இது மட்டும் வேணும்னா கரெக்டாக கொடுத்துட்டு
கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் அடிக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக வலிச்சு விட்டிங்கன்னா பெருசாக பண்ணி விடணும். ஜூம் பண்ணிவிட்டு அந்த கலரை மட்டும் பெருசாக பண்ணிங்கன்னா மேலே இருக்க போது பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து PUBG மொபைல் நான் கொடுக்கணும். இது நான் முன்னாடி டெமோ பண்ணதாக இது பண்ணியிருந்தேன், அதுலேயே சேவ் பண்ணிட்டேன். இந்த PUBG மொபைல் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான கீழே வந்து நான் PUBG மொபைல் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுங்க. உங்களோட எப்படி சொல்கிறது கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் நுனிங் கேம் கொடுக்கலாம். நீங்கள் வேறு நேம் மட்டும் இருந்துச்சுன்னா கீழே ஒய்டி கொடுக்கலாம். யூடியூப்பில் போகிறீங்கன்னா ஒய்டி கொடுக்கலாம், ஒய்டி யூடியூப்னு. நான் கொஞ்சம் PUBG மொபைல் கொடுக்குறேன், நல்லா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு நேம் PUBG மெர்சல் விஜய் கேமிங் PUBG மொபைல் கொடுத்துட்டேன். ஓகே, இது கலர் கரெக்ஷன் பண்ணோன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் ஒரு லோகோக்கு சொல்கிறேன், அதுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு ஓகே எனக்கு நினைக்கிறேன். ஒரு வாட்டி 2 செக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற பான்ஸ் மட்டும் நான் மாற்றிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் இதுவாக இல்லை. இது போடும். கொஞ்சம் பெருசு பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சென்டராக லேயரில் மாட்டினேனே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு லேயரில் மாட்டினேனே. என்ன பண்ணுறது, அப்படியே இருங்க, ஏதாச்சும் ஒரு ஐடியா வரும். லேயர் தானே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். சதறக்கூடாது இந்த டைம், நம்ம சதர்னா நம்ம கவனெல்லாம் மாறிட்டோம், கஷ்டப்பட்டு பண்ணது. அதனால தான் நான் இது பண்ணிட்டேன். சாரி, கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். சதர்னால நம்ம எந்த வேலையிலும் கரெக்டாக இருக்க முடியாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது என்ன பண்ணேன்னா நான் போய் கிளிக் பண்ணிவிட்டு கலர் வேணால் கலர் கொடுத்துக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா டூல்ஸில் இருக்குது, ஏன்னா எஃபெக்டில் கூட நீங்கள் எஃபெக்டில் கொடுக்கலாம். நான் அட்ஜஸ்ட்டில் போயிட்டு சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் டார்க்கு கிடைக்கும். அப்போ இன்ட்ரோ வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் லுக்காக கிடைக்கனால நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிராண்டட்டா போட்ரஸ் அது தெரியல எனக்கு, ஆனால் இது என்ன யூஸ்னால் பின்னாடி வந்து கட் அவுட் வரும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கு தோராயமாக ஒரு 25 வச்சுக்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ பக்கா ஃபினிக்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே, நான் அப்படியே நான் ட்ரா ஆப்ஷனில் போயிட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேமிங் லோகோ ஆகிடுச்சு. இங்கே பின்னாடி வந்து நீங்கள் பிளாக் கலரு பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டெமோ ஒன்று காட்டிக்கிறேன். சாரி பிளாக் கலர் நான் பேக்ரவுண்டை கொடுத்துட்டு சேவ் பண்ண லோகோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அது நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு பெருசாக ஜூம் பண்ணிவிட்டு இங்கே ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. 40 வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுங்க. நான் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு எஃபெக்டில் போகிறேன். எஃபெக்ட் எனக்கு தேவையான எஃபெக்ட் வந்து ரெட்டு கொடுத்துட்டு இது வந்து நான் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். ஸ்க்ரீன் மாற்றினா அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட்டு. ஓகே, ரொம்ப அதிகமாக இருந்தால் லைட்டாக ஒரு % குறைச்சிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதே வந்து லோகோ வந்து ஆட் பண்ணோம். லோகோ பார்த்திங்கன்னா நம்ம எடிட் பண்ணதை வந்து சென்டராக வச்சிங்கன்னா சூப்பராக முடிஞ்சிச்சு வேலை. ஓகே, கேமிங் லோகோ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசமாக நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நான் இதேமாரி பண்ணுறது வந்து எனக்கு ஐடியா வந்தது. நீங்கள் வந்து ஐடியா பண்ணோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள், சரிங்களா? இன்னும் நான் டுட்டோரியல் நிறைய போடுறேன். சில டுட்டோரியலில் வந்து வாய்ஸ் வராது, டைம் இருக்காது எனக்கு. இது நான் ஓன் கிரியேட்டுக்காக நான் பண்ணுறேன். நான் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிச்சேன் PicsArtல. ஓகே, நான் இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். பின்னாடி கூட பேக்ரவுண்ட் பிளர் கூட பண்ணிக்கலாம், எனக்கு பிளரு வானா அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டேன். சிம்பிளாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பின்னாடி வந்து ஷீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகைய ஷீல்டுலாம் இருக்குது. அதுக்குள்ளார வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இல்லைனா அது கீழே வந்து இந்த நேம் இருக்குதுல்ல, இதுக்கு நேம் இந்த நேமுக்கு பதிலாக ஒரு பாக்ஸ் எம்டி பாக்ஸு கீழே கொடுத்துட்டு அதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். இன்னும் நான் நிறைய எடிட் பண்ணலான்னு ஆசையாக இருந்தேன். டைம் ஆகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு. 15 நிமிஷம் இதுக்குள்ளே ப்ளூடூத் தர மாரி உள்ளே வந்து எஃபெக்ட் கொடுக்குற மாரி நான் ஐடியா பண்ணியிருந்தேன். சரி வானா அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்சிச்சு வேலை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலனா கூட நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன். அது இல்லைனா புரியல, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ சூப்பராக வந்தது. சரிங்களா, இது வந்து நான் என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். சரிங்களா, PUBG மெர்சல் விஜய் கேமிங். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வரும், இல்லைனா யூடியூபோட பேனர் வரும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் பேனர் ஈஸியாக கற்றுக்கலாம். PicsArt அண்டு பிக்சல் லேப் இருக்கும், அதுதான் நினைக்கிறேன். சரிங்களா, இந்த வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.